வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து இப்போ மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு விட தொடங்கியிருக்காங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல சம்பளம், உங்கள் சொந்த ஊர்லேயே தாங்க இந்த வேலைவாய்ப்பு. அதை விட முக்கியமான விஷயம், எந்த பிரிவினராக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இல்லை, எழுத்து தேர்வுமே கிடையாது. இன்டர்வியூ மூலமாக தான் இந்த வேலைவாய்ப்பு வழங்குறாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரையும் பாருங்கள். விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க கட்டாயம் அப்ளை பண்ணுங்கள். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துட்றேன். அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதற்கான லிங்க்ஸ் வந்து இருக்கும். அதாவது கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இதில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் இப்போது வேலைவாய்ப்பு விட தொடங்கியிருக்காங்க. இதை பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட், அதாவது டிபிஎம்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு கீழே லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற பொசிஷன்ஸ்க்கு எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மில் உங்களோட பெயர், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், என்ன கல்வி, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா, இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் 0 இயர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது தொடர்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எஸ் அப்படிலாம் நோ கொடுத்துக்கலாம். அப்புறம் உங்களோட ரெஸ்யூமில் நிச்சயமாக உங்களோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரியான ரெஸ்யூம் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட மார்க் ஷீட்ஸ், ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது, லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு ஷார்ட் எஸ்ஸே, அதிகபட்சம் 200 வார்த்தைகள் கொண்ட ஒரு எஸ்ஸே உங்களோட, அதாவது நம்ம கண்ட்ரியில் இந்த லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஸ்ஸே. ஸோ இதுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணி கூட நீங்கள் அதில் வந்து சப்மிட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கில் போயிட்டு இதை மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதும், இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி. ஓகே, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையும் திட்ட பணிகளை திறம்பட செயல்படுத்திடும் பொருட்டு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் கீழே நிறைய அதிகாரிகள் எடுக்கிறாங்க. மாவட்ட திட்ட மேலாண்மை அலகு, அதாவது இதற்கு தேவையான வல்லுநர்களை நியமிக்கிறதற்கான அறிவிப்பு தான் இது. குறிக்கோள், ஓகே, இந்த திட்டத்தின் குறிக்கோள் என்ன, இந்த வேலையின் குறிக்கோள் என்ன அப்படின்னா, முழுக்க பார்த்திங்கன்னா சுற்றுப்புறம் சுகாதாரத்தை மேம்படுத்துறது, அதற்கான முக்கிய நடவடிக்கைகளை கொண்டு வரது. இது போல் எக்கச்சக்கமான குறிக்கோள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயில்டாக பாருங்கள். திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத நிலையை தொடருதல் மற்றும் திரவ கழிவு மேலாண்மை. ஸோ இந்த லிக்விட் சாலிட் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதை வந்து செயல்பாக மாவட்டத்துக்குள்ளே நடத்திட நீங்கள் வந்து ஆலோசனை மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். அதற்கான திட்டங்களை மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும், அவங்களோட நீங்கள் வந்து இணைந்து இந்த வேலைவாய்ப்பு எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பொறுப்புகள் பாருங்கள். ஸோ இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எல்லாமே நிறைய பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இந்த வேலையில் நீங்கள் சேர்ந்தால் இது போன்ற வேலை தான் உங்களுக்கு தருவோம் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களோட பொறுப்பு. அதாவது உங்கள் பொறுப்புக்கு கீழே நிறைய கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் கீழ் வழங்கப்படும் அனைத்து பணிகளையும் நீங்கள் வந்து மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். முழுக்க பார்த்திங்கன்னா தூய்மை இந்தியா, அதாவது நம்ம மாவட்டத்தை நீங்கள் முழுவதும் தூய்மையாக வச்சுக்கிறதுக்காக என்னென்ன அரசுகள் வந்து திட்டங்களை கொண்டு வராங்களோ, அதை வந்து மேம்படுத்துகிறாங்களோ, அதை நீங்கள் பொருட்டு நீங்கள் அதை எல்லாத்தையுமே செயல்படுத்துகிற மாதிரியான வேலை உங்களுக்கு கீழேயுமே நிறைய ஆட்கள் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் இந்த பொறுப்புகளை ஒன் பை ஒன்னாக எல்லா பாயிண்ட்டையுமே படிங்க. உங்களுக்கு அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, கல்வி தகுதி மற்றும் முன் அனுபவம், அதாவது கழிவு நீர் மேலாண்மை நிபுணர், ஒரு காலிப்பணியிடம் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா பிஇ சிவில் அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். முன் அனுபவம் பார்த்திங்கன்னா 1-2 வருடம் பணியாற்றிய முன் அனுபவம் வந்து இருந்தால் ஓகே, பட் முன்னுரிமை அளிக்கப்படும். அதாவது முன்னனுபவம் இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை தான் வழங்குறாங்களே தவிர கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. மாத ஊதியம் பாருங்கள், 35,000 உங்களுக்கான மாத ஊதியம். அதே மாதிரி அடுத்த பதவி தகவல் கல்வி தொடர்பு ஆலோசகர், 2 பதவி இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் மாஸ் கம்யூனிகேஷன், மாஸ் மீடியா இது தொடர்பாக படிச்சிருந்துருக்கலாம். அதே மாதிரி மக்கள் தொடர்பு, நீர், சுகாதாரம் மற்றும் சுத்தக்கல்வி இது தொடர்பாக நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இதுக்குமே 2-3 வருடம் அனுபவம் கேட்குறாங்க, பட் கட்டாயம் இல்லை. 25,000 உங்களுக்கான சம்பளம். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வேலைவாய்ப்பு
தற்போது பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு. இதனை தொடர்ந்து ஒரு மாவட்டமாக இந்த வேலைவாய்ப்பு விட போகிறாங்க. ஓகே, உங்கள் மாவட்டத்தின் பெயரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நிச்சயமாக உங்கள் மாவட்டத்திற்கும் இந்த வேலைவாய்ப்பு வரப்போ நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நடைமுறை வந்து தகுதி மற்றும் முன் அனுபவத்தின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஸோ நம்ம அப்ளை பண்ணுற குவாலிஃபிகேஷன், நம்மளோட ரெஸ்யூம், நம்மளோட பர்சன்டேஜை பொறுத்து, அதோட அனுபவம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அனுபவம் பொறுத்து இவங்க வந்து விண்ணப்பதாரர் தேர்ந்தெடுப்பாங்க. பகுப்பாய்வு திறன்கள் மற்றும் பணிக்கான பொருத்தத்தை மதிப்பிடுவதற்கான நடைமுறை சோதனை, அதாவது ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது மட்டும் இதற்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்வம் உள்ளவர்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணலாம். தென்காசி மாவட்டத்தில் உள்ளவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லலை. ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து வேணால் அப்ளை பண்ணலாம். பட் உங்கள் மாவட்டத்துக்கு வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது ஓகே. ஸோ அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரெஸ்யூமு, டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே தேவை. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையும் வர ஏப்ரல் 25க்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. விருப்பம் தகுதி உள்ளவங்க அந்த அட்ரஸ் போயிட்டு கூட நீங்கள் வந்து விசாரிக்கலாம் தென்காசி மாவட்டத்திற்கு. ஓகே, ஸோ இதான் இதற்கான முழு விவரம். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு தான் இவங்க அந்த வாய்ப்பை வந்து கொடுப்பாங்க. இல்லை எல்லாருமே ஃப்ரெஷர் அப்படின்னா ஃப்ரெஷருக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். இதான் பார்த்தீங்கன்னா முழு தகவல். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்குமே தரேன். இந்த பொறுப்புகள் முழுவதும் நீங்கள் முற்றிலும் படிங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வேலை தொடர்பான ஒரு ஐடியா கிடைக்கும். நமக்கு இது செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும். அதுக்கப்புறம் நீங்கள் நிச்சயமாக முயற்சிங்க. எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்லேயே, இன்ஸ்டாலையும் நமக்கு தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா, பாய்.